அப்டேட் கொடுத்த அண்ணாமலை பார்த்தீங்கன்னா சமீப காலமாக பத்திரிகையாளருக்கு எந்த பேட்டியும் கொடுக்கல. ரொம்ப அமைதியாகவே இருக்கார் அரசியலில். அவர் அமைதிக்கு என்ன காரணம் அப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த நிலையில் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து அண்ணாமலையிடம் நிருபர்கள் வந்து கேள்வி கேட்க போனாங்க. அப்போ அண்ணாமலை சின்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சார் அண்ணா ஒரு நிமிஷம் பொறுங்க, நான் வந்து கண்டிப்பாக உங்களை சந்தித்து பேசுகிறேன், நல்லா இருக்கீங்களா, உங்களை மிஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறேன், இருக்குது எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் மிஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக எல்லாத்தையும் நான் பேசுகிறேன், அந்த காலம் வேணும், கண்டிப்பாக இருங்க, நான் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் வந்து நான் ரெகுலராக உங்களை சந்திக்கிறேன், பேசுகிறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆகஸ்ட் முதல் பேச போகிறேன், அது என்ன ஆகஸ்ட் அப்படிங்கிறது நம்ம கேள்விக்குறியாக மாதிரி இருக்குது. ஆகஸ்ட் முதல் அண்ணாமலை வந்து பத்திரிகையாளர் சந்திப்பதாகவும் நிறைய விஷயங்கள் பேசுவதாகவும் சொல்லியிருக்காரு. அது என்னங்கிறது ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் பொறுக்க வேண்டிய நிலைமை இருக்குது. இருந்தாலும் ஆகஸ்ட் மாதம் முதல் அண்ணாமலைக்கு மத்திய அளவில் வந்து முக்கியமான ஒரு பொறுப்பு மந்திரியாகவோ அல்லது பாஜக முக்கியமான பொறுப்பு வழங்கப்படுவதாக தகவலாக இருக்குது. அதன் பிறகு வந்து பத்திரிகையாளர் சந்தித்து அவர் பேச இருப்பதாக வந்து தகவலாக இருக்குது. சட்டசபை தேர்தலில் அவர் பங்களிப்பு என்ன என்பதும் ஆகஸ்ட் மாதம் வெளியிடுவார் என்பது தெரிகிறது.